அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பும் மிகவும் சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது இந்த முட்டைக்கோஸ் கூட கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் சேர்த்து பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் மசாலாவும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதோட நேம் பூம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. திருமண வீட்டில் இந்த பொரியல் கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய பேனில் நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா நீல வாக்கில் கீரி போட்டிருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நீங்கள் எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்கள் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பளபளப்பாக ஆனதுமே நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நான் இன்றைக்கு 300 கிராம் பயன்படுத்தியிருக்கேன். 300லேருந்து 350 கிராம் இருக்குங்க. நீங்கள் இந்த முட்டைக்கோஸை நல்லா சின்னதாக நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டைக்கோஸ் நீங்கள் எப்போதுமே வாங்கும்போது நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி முட்டைக்கோஸ் வாங்கிக்கிடணுங்க. நல்ல கிளிப்பச்சை கலரில் இருக்கும். வெளியில் நீங்கள் அது நல்லா டைட்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழுத்தம் ஆகாது. அந்த மாதிரி முட்டைக்கோஸ் வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ரெசிபி பண்ணாலுமே அது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போது இதில் தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் இப்படியே சாப்பிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் நம்ம இன்றைக்கு பூம்பருப்பு பண்ண போகிறோம். இந்த பூம்பருப்பு பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பை நான் ஒரு 75 கிராம் கடலைப்பருப்பை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சுக்கோங்க. அதே மாதிரி 75 கிராம் பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பை நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். அதையும் நம்ம ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பருப்பு உங்களுக்கு இதில் தெரியும், அப்படி முழுசாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணால் தான் அது பிதுங்கும். அந்த மாதிரி இருக்கணுங்க. ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம என்றைக்குமே இந்த முட்டைக்கோஸ் குக் ஆனதுக்கப்புறமே இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுதான் இந்த பூம்பருப்புக்கான ஸ்பெஷல் மசாலா. அரை முறி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த பருப்பு சிறுபருப்பும் அந்த கடலைப்பருப்பும் குக் ஆகியிருக்கு. அதே சமயத்தில் மவுந்து போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். சாப்பிடும்போது தான் நம்ம அது கடிபடணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்படி உங்கள் வீடே கல்யாண வீட்டு வாசம் அடிக்குங்க. அந்த மாதிரி மணக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான திருமண வீட்டு பூம்பருப்பு ரெடி ஆகிட்டுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நேம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சமாக நான் இப்போது கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்பொழுது சுவையான திருமண வீட்டு பூம்பருப்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரியலி உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.